முற்றத்துல வாழை இலைய வச்சு அதுல புதுசா அறுவடை பண்ண காய்கறிகள் எல்லாம் பரப்பி அந்த பொங்கலை அது முன்னால வச்சு கதிரவனுக்கு பூஜை செய்வாங்க. அதுக்கு பிறகு வாசல்ல காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டுறதுன்னா என்னது? வேப்பிலை, மாவிலை, ஆவாரம்பூ இலை, தும்பை இலை, பீழைப்பூ, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கட்டி வாசல்ல கட்டுவாங்க. அதுக்கு பேரு தான் காப்பு கட்டுறது. ஏன் காப்பு கட்டுறாங்க? சூரியன் கிழக்க உதிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சூரியனுடைய பயணம் பற்றி தெரியுமா? ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் சூரியன் வடகிழக்குல இருந்து தென்கிழக்கு நோக்கி பயணம் செய்யும். அதே போல தை மாசத்துல இருந்து ஆனி மாசம் வரைக்கும் தென்கிழக்குல இருந்து வடகிழக்கு நோக்கி பயணம் செய்யும். இதுக்கு உத்தராயணம் அப்படின்னு பேரு. இந்த உத்தராயண காலத்துல சூரியனுடைய வெப்ப கதிர்கள் பூமி மேல ரொம்ப அதிகமா படும். அதனால வெப்ப நோய்கள் நிறைய உருவாகும். அந்த வெப்ப நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காகத்தான் நம்ம வீட்டு வாசல்ல அந்த காப்பு கட்டுறோம். அடுத்து தை மாதம் 2ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். நமக்கெல்லாம் உதவியா இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய திருநாள் தான் மாட்டுப் பொங்கல் திருநாள். மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மாட்டு தொழுவத்தை சுத்தப்படுத்தி மாடுகளை குளிப்பாட்டி அதனுடைய கொம்புகள் எல்லாம் சீவி விட்டு அலங்காரம் பண்ணி வண்ணம் தீட்டி மாடுகளுக்கு மாலை போட்டு பொங்கல் வச்சு படையல் போட்டு அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அந்த பொங்கல், வாழைப்பழம், கரும்பு இதெல்லாம் மாடுகளுக்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் மத்தவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கு மஞ்சு விரட்டு, மாட்டு வண்டி போட்டி, இந்த மாதிரி பல விளையாட்டு போட்டிகள் நடக்கும். தைத்திங்கள் 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினமா 1969 இருந்து நாம கொண்டாடிட்டு வரோம். அன்றைக்கு தமிழ் ஆர்வலர்கள் எல்லாரும் சேர்ந்து திருவள்ளுவர் பற்றிய பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா, இந்த மாதிரி பல போட்டிகள் நடத்தி மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து மகிழ்விப்பாங்க. பொங்கல் கொண்டாட்டங்கள்ல 4ஆவது நாள் காணும் பொங்கல். நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் சுற்றுலா தலங்களை போய் காண்பதுதான் காணும் பொங்கல். அன்றைய தினத்துல பெரியவர்களை பார்த்து ஆசை வாங்குறது நம்முடைய வழக்கம். இந்த காணும் பொங்கலை கன்னி பொங்கல் அல்லது கணுப்பிடி நோன்பு அப்படின்னு சொல்றதுண்டு. அன்றைய தினத்துல பெண்கள் ஆற்றங்கரைக்கு போய் சாதத்தை 5 வகையா பிரிச்சு அதுல மஞ்சள் கலந்து மஞ்சள் சாதம், குங்குமம் கலந்து சிவப்பு சாதம், பால் கலந்து வெள்ளை சாதம், தயிர் கலந்து தயிர் சாதம், வெல்லம் கலந்து சர்க்கரை பொங்கல்னு சாதத்தை பிரிச்சு வச்சுப்பாங்க. அதுக்கு பிறகு மஞ்சள் குலையில உள்ள இலைய 2 போட்டு அதுல அந்த 5 வகை சாதத்தையும் 5 அல்லது 7 பிடியா வரிசையா அடுக்கி வைப்பாங்க. அப்படி வைக்கும் போது காக்கா பிடி வச்சேன், கணுப்பிடி வச்சேன், காக்கைக்கெல்லாம் கல்யாணம், கண்டோர்க்கெல்லாம் சந்தோஷம், கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாம் குறைவில்லாமல் சந்தோஷமா வாழணும்னு சொல்லிக்கிட்டே வைப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த சாதத்துக்கு கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து ஆத்துல விடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் வடை பாயசம் கொடுத்து சகோதரர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. சகோதரர்களுடைய நலனை வேண்டி இருக்கிறது தான் இந்த கணுப்பிடி நோன்பு. போகி திருநாள் அன்னைக்கு முன்னோர்களையும் இல்லுறை தெய்வங்களையும் வணங்கணும். அடுத்து தைப்பொங்கல் திருநாள் அன்னைக்கு கதிரவனை வணங்கணும், உழவனுக்கு நன்றி சொன்னோம். உழவர் திருநாள் அன்னைக்கு நமக்காக பாடுபட்ட மாடுகளுக்கு நன்றி சொன்னோம். அடுத்து காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம வளர்த்து ஆளாக்கிய பெரியவர்களை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கினோம். இது போன்ற பலருடைய ஆசிகளையும் பெற்று
வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள் குழந்தைகளே. நன்றி.